இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடிக்கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்துக் கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல. நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்னைக்காக ஒரு நாள். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனுங்க நம்மளை சராசரியா எடை போடுறானுங்க. இந்த சீட்டுக்காக, இந்த நோட்டுக்காக, இந்த பிளாஸ்டிக் சேர், இவங்க புத்தி அவ்வளவுதான். நான் தரையில உட்கார்ந்து இருந்தாலும், பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும், சோஃபால இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறவன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோஃபால உட்கார்ந்து இருந்தா தான் பெரிய கெத்து, தரையில உட்கார்ந்து இருந்தா சாதாரணம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறான். எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது. தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி. அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம், அது மதசார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம். பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து அதில் ஒன்னா கலந்து ஒரு பெரிய சட்டமா அம்பேத்கர் எழுதிட்டாரு, அவர் என்ன எழுதிட்டாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறான். இப்படி கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கு.